மனசுக்கு பிடிச்சதை செய்பவர். ஒரு மனிதன் எப்போது தன் தனித்துவத்தை இழக்கிறான்? 4 பேருக்காக வாழும்போது 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. 4 பேரு நம்மள பத்தி என்ன நினைப்பாங்களோ என வாழ ஆரம்பிக்கும்போது, மனிதன் தன் தனித்துவத்தை இழக்கிறான். உண்மையிலே அந்த 4 பேர் 4 நிமிஷத்த தாண்டி நம்மள பத்தி நினைக்க போறதில்ல. காரணம், இங்க அவனவன் பிரச்சனையே அவ்வளவு இருக்கு. அதுக்கு இடையில அடுத்தவன பத்தி அதிக நேரம் நினைக்க இங்க யாருக்கும் நேரம் இல்ல. ஆக அந்த 4 நிமிஷ பேச்சுக்காக நம்மளோட தனித்தன்மையை எதுக்கு இழக்கணும்? கோவத்தில் பேசிய வார்த்தைகளை உடைத்து பார்த்தபின் தான் தெரியும். எப்படி மன்னிப்பு கேட்பது என்று யோசிப்பீர்கள் அவர்களிடம். பேசும்போது பயப்படக்கூடாது. பயப்படும்போது பேசக்கூடாது. இழப்பு இல்லாமல் வாழ்க்கையில எதுவும் உனக்கு கிடைத்து இருக்காது. சற்று திரும்பிப் பார். உனக்கே உண்மை புரியும். நாளை என்ன செய்யலாம் என்று சிந்திக்கலாம். ஆனால் நாளை என்ன நடக்கும் என்று சிந்திக்காதீர்கள். இருப்பதை இழக்காமல் இருக்க வேண்டுமென்றால் இழந்ததை மறந்துவிடு. உங்களுக்கு பதில் தெரிந்தாலும் புரிதல் இல்லாதவனிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. பிறந்த இடத்தை மீண்டும் பிடித்து விடலாம். ஆனால் இழந்த காலத்தை மீண்டும் பிடிக்க முடியாது.